வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். என்னடா ஆளைய காணாமேன்னு பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கீழே விழுந்துட்டு கை கால் அடி. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்துக்கிட்டு இப்போ தான் நம்ம கைவத்தியம் சேர்த்து பார்க்கவும் தான் என் உடம்பு நல்லா இருக்கு. இப்போ உங்களை எல்லாம் நான் நெடுநாள் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுக்குங்க. நம்ம மறுபடியும் நம்ம தொடர்பு கொள்வோம், உங்களை சந்திப்போம்னு நான் நினைக்கல. இது ஆண்டவனோட ஆசீர்வாதத்தில் தான் மறுபடியும் நான் உங்களோட நான் பேசுகிற வாய்ப்பு எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. இதில் இந்த மாதம் அருமையான ஒரு மாதம். என்ன மாதம்? ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, எப்போதுமே மறக்கக்கூடாது. இதை மறந்தீங்கன்னா மற்ற தெய்வம்லாம் உள்ளே வராது. அதனால் அவங்கவுங்க குலதெய்வங்களை மறக்காமல் வீட்டுக்கு வர வைங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு நம்ம நல்லா புது வெட்டி புது துண்டு எல்லாம் வச்சு நம்ம உங்கள் முறை எப்படி செய்வாங்களோ, முன்னோர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்டு செய்யுங்க. பெண் தெய்வமாக இருந்தால் அழகாக அதுக்கு வளையல். மெயினாக நம்ம வீட்டில் பெண் தெய்வம் ஆசைப்படுறது என்ன தெரியுமா? வளையல், கண்ணாடி வளையல் தான் கேட்கும், எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலுமே. அதனால் கண்ணாடி வளையல், மருதாணி, நம்ம பொங்கல் இதை வச்சு படைச்சி, புது துணி ஏதோ ஒன்று புடவையெல்லாம் எடுக்க வசதி இல்லாமல் ஒரு ஜாக்கெட் பிட்டு அதை வச்சு நம்ம வீட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் அதை கும்பிடலாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் கொடுத்து மஞ்சள் கயிறு கொடுங்க. அமோகமாக நீங்கள் நல்லபடியாக மேலும் மேலும் சிறப்பாக வளருவீங்க. இதை எடுத்து செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் குலதெய்வம் வந்துருச்சுனாவே உங்கள் கஷ்டம் அத்தனையுமே பறந்துடும். இதை மறக்காமல் இந்த ஆடி வெள்ளியில் இன்னும் 2 வெள்ளி தான் இருக்குது. அதனால் அவசியமாக இதை வீட்டுக்கு பெண் தெய்வத்தை வர வச்சு அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அந்த ஒரு நாள் விருந்து அதுக்கு உபசரணை பண்ணி அதை அனுப்புங்க. அப்போ தான் மற்ற செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும், கஷ்டங்கள்லாம் பறந்து போகும். இதை கண்டிப்பாக செஞ்சு நீங்கள் மேற்கொண்டு அதுக்கப்புறம் எந்த கோயில் வேணுமா நீங்கள் போகலாம். வீட்டு தெய்வத்தை விட்டுட்டு வேறு தெய்வங்களை கூப்பிட்டா வராது வீட்டுக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டு தெய்வத்தை அழைச்சி அதுக்கு பிடிச்ச மாதிரி என்னமோ அதை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா மேலும் மேலும் பெருகி நல்லபடியாக உங்கள் குடும்பம் செழிப்பாக வளரும். இது நம்ம தெய்வம் இருக்குன்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்து பார்த்திங்கனாவே தெரியும். பேருக்கு சும்மா நம்ம பேருக்கு செய்கிறோம்லாம் செய்யக்கூடாது. நம்ம தெய்வம் நம்ம வீட்டுக்கு ஒரு உரம், நம்ம உரமுறை ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி பார்ப்போம், அது மாதிரி நம்ம தெய்வத்தை நம்ம உள் மனசோட நம்பிக்கையாக வர சொல்லணும். கண்டிப்பாக நம்மளுக்கு வரும், கை கொடுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக அதை செய்து நல்லபடியாக மேலும் மேலும் பெருகி 16 செல்வங்களும் பெற்று பெரும்பாலும் வாழணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.